இன்றைக்கி என்ன போர்டு பார்க்க போகிறோன்னா ஒனிடா நான் இன்வெர்ட்டர் போர்டு. கஸ்டமரோட கம்ப்ளைண்ட் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா டெட் கம்ப்ளைண்ட் சொல்லியிருந்தாங்க. சார் நம்ம வந்து செக் பண்ணி பார்த்தோம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபியூஸ் ஒன்று போயிருக்கு, ஸ்டார்டிங்கில் ஃபியூஸ் போயிருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா ப்ளோயர் மோட்டாருக்கு வர ட்ரையாக் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வெடிச்சிட்ருக்கு. ஜூம் பண்ணி காமிக்கிறேன், பார்த்தீங்கன்னா தெரியும். இதோ பாருங்கள், இந்த இடத்துல இருக்குது பாருங்கள். இதுதான் ப்ளோயர் மோட்டாருக்கு வர ட்ரையாக். இந்த ட்ரையாக்கும் ஃபுல்லாக ஷார்ட்டாக இருக்குது. இது ஷார்ட் ஆனதுனால தான் நமக்கு வந்து ஃபியூஸ் எகிரி இருக்குது. இதனால தான் இந்த பிரச்சனை இருக்குது. ஸோ இப்போ நான் செக் பண்ணிவிட்டு என்ன ஃபால்ட் இருக்குன்றத சொல்கிறேன். ஃபால்ட்டை வந்து செக் பண்ணியாச்சு. இதில் பார்த்தீங்கன்னா ட்ரையாக்கை வந்து நான் இப்போது சேஞ்ச் பண்ணிட்டேன். சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் ஓகே ஆச்சு. ட்ரையாக்கும் ஒரு ஃபியூஸும் மாற்றியாச்சு. மாற்றினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாமே கரெக்டாக ஒர்க் ஆகுது. அது பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா புது ட்ரையாக் போட்டாச்சு இப்போது. ஸோ ஃபியூஸும் பார்த்தீங்கன்னா வேறு போட்டாச்சு. இப்போ ஆன் பண்ணி பார்ப்போம். சுவிட்ச் ஆன் பண்ணிட்டேன். ஸோ ஆன் ஆஃப் ஆகுது. ரிமோட்டில் ஆன் பண்ணுறேன், ஆன் ஆகிடுச்சு. ப்ளோயர் மோட்டரும் நல்லா ஒர்க் ஆகுது. ப்ளோயர் மோட்டர் ஃபாஸ்ட்டாக தான் சுற்றுது. அது வந்து நமக்கு வீடியோவில் அப்படி தான் தெரியும். இப்போ திரும்ப ஆஃப் பண்ணுறேன். இப்போ மோட்டார் நிற்கிறது தெரியும், நின்றுச்சு. திரும்ப ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ ட்ரையாக்கு பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. அந்த செக்ஷனில் எந்த பிரச்சனையுமே இல்லை. நம்ம ஆன் பண்ணும்போது கேட்டுக்கு சிக்னல் வருது, ஆஃப் பண்ணும்போது கேட்டுக்கு சிக்னல் நின்றுது. அப்போது ட்ரையாக் கரெக்டாக வேலை செய்யுதுன்னு அர்த்தம். ஸோ அப்போ எல்லாமே நல்லா தான் இருக்குது. நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஏசி, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின் இதுக்கான பிசிபி ட்ரைனிங் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அப்போ ஒரு காம்பவுண்ட்டை எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டால் தான் அந்த சர்க்யூட் வைஸில் நம்ம வந்து ஃபால்ட்டை ரெக்டிஃபை பண்ண முடியும். ஸோ நானும் தேரி படித்தேன், எனக்கு எல்லா பேசிக்ஸ் எல்லாம் தெரியும். தேரி படித்தேன்னா கண்டிப்பாக பண்ண முடியாது. ஸோ ஒரு காம்பவுண்ட் வைஸில் நம்ம சர்க்யூட்ஸ் எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம ஃபால்ட்டை ரெக்டிஃபை பண்ண முடியும். ஸோ நீங்கள் ட்ரைனிங் எடுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் இருக்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயில் கேட்டுக்கோங்க. தேங்க்யூ.